இன்னைக்கு இப்போ வந்து 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான நற்பலன்களை ஏஞ்சல் கார்ட் கைடன்ஸ் மூலமா நீங்க மக்களுக்கு சொல்லுங்க மேம். 4 ஆஃப் ஏரியல் வந்து திருப்பி ஏரியல் தான். ஸோ ஏரியல் என்ன இதுல சொல்றாங்கன்னா மே மந்த்க்கான பலன்களை பார்க்க போறோம். சொல்யூஷன்ஸே கிடைச்சிருச்சு. ஆமா. ஸோ மே மந்த் வந்து உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் வணக்கம், நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி. நாம இப்போ மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நிகழ்ச்சி நேயர்களுக்காக நம்மளோட மேடம் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிறைந்த திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடமோட தான் நம்ம இப்போ வந்து இணைஞ்சிருக்கிறோம். மேம் வணக்கம் மேம், உங்களை மீட் பண்ணது ஹாப்பி. மேம் இப்போ வந்து நம்ம 2024க்கு உண்டான நற்பலன்களை வந்து ஏஞ்சல் கார்டு மூலமாகவும் பாபா கார்டு மூலமாகவும் 1லேருந்து 6 வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்களை நம்ம சொல்லிட்டோம். இன்னைக்கு இப்போ வந்து 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான நற்பலன்களை ஏஞ்சல் கார்டு கைடன்ஸ் மூலமா நீங்க மக்களுக்கு சொல்லுங்க மேம். இப்போ நம்ம வந்து 7, 16, 25 டேட்ஸில் பிறந்தவங்களுக்கு ஜான்வரி மந்தோடைய பலன்களை பார்ப்போம். ஆமாம், 12 மாதங்களுக்கான கார்டு எடுத்தாச்சு. அதிலிருந்து ஜான்வரிக்கு என்ன பலன்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டூ ஆஃப் ஏரியல் வந்து இவங்களுக்கும் ஏரியல் தான் ஸ்டார்டிங்கா? ஸ்டார்டிங் வந்து ஏரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு கற்றுக்க சொல்லுகிறாங்க. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேலன்ஸ் இருந்ததுனாவே நம்ம வந்து எங்கேயும் வந்து எங்கேயும் வந்து இது வழி தவறி போக மாட்டோம். ஸோ கரெக்டான விஷயத்தில் வந்து கிரவுண்டிங் இருக்கும், பேலன்ஸும் வந்து இருக்கும். அதனால் அவங்க ஆரம்பத்திலே ஜான்வரி மந்த்லேயே வந்து ஏரியல் வந்துட்டு மல்டிபிள் ஜாப்ஸ் ஆகட்டும், ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபன்ஃபில்டாக வந்து நம்ம செய்கிறதும் பேலன்ஸோடய நம்ம செய்யணுன்றதையும் அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ இவங்களுக்கான கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், சேம் அதே தான். ஆமாம், ப்ளூ கலர் அண்ட் தென் ஒயிட் கலர், அந்த கோல்டன் எல்லோ பண்ணிக்கலாம். இப்போ பிப்ரவரி மந்த்துக்கான கார்டு நம்ம எடுக்க போகிறாங்க மேடம். ஆமாம், பிப்ரவரி மந்த்துக்கு 9 ஆஃப் கேப்ரியல் வந்து வந்திருக்கிறாங்க. வெரி நைஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸ்டே டிட்டர்மைன்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். மூவ் ஃபார்வர்ட், அதுதான் இப்போ வந்து பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி பாசிபிலிட்டி, என்விரான்மெண்டல் ஆக்டிவிசம். ஸோ ஒரு பேலன்ஸாக நம்ம வந்து அந்த இயரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு எது செய்கிறோமோ அதில் வந்து டிட்டர்மெண்டோடு வந்து நம்ம செய்யும்போது அதை நோக்கி நம்ம வந்து முன்னோக்கி நம்ம போகிறதுக்கான வழிகள் வந்து நம்ம கிடைக்கும். எதுக்குமே வந்து எந்த ஒரு பாசிபிலிட்டிக்கும் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது வந்து நல்லது அப்படின்றது நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து ஏஞ்சல் கேப்ரியல் வந்து வழி நடத்துவாங்க. அவங்களோட பிளெஸிங்ஸை நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இவங்க வந்து என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆரஞ்சு கலர், கோல்டன் எல்லோ, க்ரீன் கலர், ப்ரௌன் கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக. இப்போ மார்ச் மாதத்துக்கான பலன்களை பார்க்க போகலாம். மார்ச் 4 ஆஃப் ஏரியல் வந்து வந்திருக்காங்க. திருப்பி ஏரியல் தான். ஆமா. ஸோ ஏரியல் என்ன இதில் சொல்கிறாங்கன்னா, when you give
you also receive. So being resistant or to change, extremes in how you save or spend money. ஸோ முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ நம்ம கொடுக்க தான் நம்ம கிடைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே தான் தெளிவாக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கவும் கூடாது, அதை அலோவ் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்ஸ் இன் ஹவு யூ சேவ் ஆர் ஸ்பெண்ட் மணியும் வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது அதுக்கு தான் முன்னாடியே வந்து ஜான்வரியில பேலன்ஸ் முக்கியம். எக்ஸ்ட்ரீமாக வந்து சேவிங்க்கும் ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஸ்பெண்டிங்கும் லாவிஷாக இருக்கக்கூடாதுன்றது பேலன்ஸாக ஆரம்பிக்கும் போதே பேலன்ஸ்டாக ஆரம்பிக்கணும். அதே நம்ம கொடுக்கறதையும் வந்து நம்ம கொடுக்க நமக்கு கிடைக்கும்ன்றதும் ஏஞ்சல் ஏரியல் வந்து நமக்கு வழியுறுத்தும். அப்போ இவங்களுக்கு என்ன கலர்ஸ் வந்து பிங்க் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம காமனாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் பிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்ரல் மந்த், இப்போ ஏப்ரல் மந்த்துக்கான பலன்கள். எஸ் 6 ஆஃப் ரெஃபைல் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, எம்ப்ரேஸ் யுவர் இன்னர் சைல்டு, ஓகே, நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரீகண்டில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், சில்ட்ரன் ஆர் சைல்டுஹுட். ஸோ நம்மளுடைய நமக்குள்ள வந்து ஒரு இன்னர் சைல்டு இருக்குது, நிச்சயமா எல்லாருக்குமே அது இருக்கு, தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்றது உயிர்ப்போட வச்சுக்கணுன்றது முக்கியமானது. என்ன ஆகிடும்னா நம்ம வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நிறைய சுச்சுவேஷன்ஸ் நமக்கு தேவையில்லாதது நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னாவே நம்ம விக்டிமைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அன்கான்ஷியஸாக விக்டிமைசேஷனுக்குள்ளே போகும்போது நம்மளோட இன்னர் சைல்டு வந்து அங்கே பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இன்னர் சைல்டை வந்து அந்த மாதிரி விடாமல் அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறது மூலிமாவும் நம்மளுடைய சைல்டுஹுட்டோட இதை வந்து எசன்ஸை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கான விஷயம்லாம் வந்து ஏஞ்சல் ரஃபேல் வந்து நமக்கு கூட இருந்து வழி நடத்துவாங்க. ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரீன் கலர் நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறதுலாம் வந்து அவங்களே சிம்பாலிக்காக நமக்கு சொல்கிறாங்க. இவங்களோட கலரும் வந்து கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ணி, ஆமா ஃபுல்லாவே கிரீனாவே இருக்காங்க, மெர்மைட் வேற உட்கார்ந்திருக்காங்க கிரீன் கலர்ல. இப்போ மே மந்த்க்கான பலன்களை பார்க்க போறோம். சொல்யூஷன்ஸே கிடைச்சிருச்சு. ஆமாம். ஸோ மே மந்த் வந்து உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஆர்க்ஏஞ்சல் ஜாட்கீல் வந்து உங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க. வெரி நைஸ். சக்ஸஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்டிவ் காம்ப்ரமைஸ், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் பேஷன்ஸ், ஃபர்கிவிங் அண்ட் ஹீலிங் எனர்ஜி. ஸோ நம்ம எந்த ஆக்ஷன் செய்கிறோமோ அதில் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கணும், பொறுமையும் நமக்கு இருக்கணுன்றதை நமக்கு வழியுறுத்துகிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஒரு கரெக்டான ஆப்ஜெக்டிவ்க்காக நம்ம செயல்படுறோம் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் வந்து தானாக நமக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி இவங்களும் சொல்கிறதும் வந்து தேவையற்ற சிந்தனைகளில் வந்து நம்ம சிக்கக்கூடாது. எப்பயும் அந்த ஃபர்கிவ்னஸ் மோடோட நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு அந்த ஹீலிங் எனர்ஜி வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம உயிர்ப்போட வந்து இருப்போம். அப்போ அந்த சொல்யூஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஏஞ்சல் வந்து நம்ம ஆர்க்ஏஞ்சல் ஜாட்கீல வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு வயலட் கலர், பர்பிள் கலர், ப்ளூ கலர், கோல்டன் எல்லோ கலர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக. ஜூன் மந்த்து நைட் ஆஃப் மைக்கேல் வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, டைம் டு மூவ் குவிக்லி, சூஸ் லாஜிக் ஓவர் எமோஷன், சடன் சேஞ்சஸ். ஸோ இவங்களுடைய மெயினாக வலியுறுத்துறதே வந்து ஸ்ட்ராங்காக, கமிட்டடாக, இன்டெலெக்சுவலாக, டெலிஜெண்ட்டாக இருக்கிறத தான் இவங்க வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து கரெக்டான வழியில் நம்ம வந்து குவிக்காக அந்த ஆக்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் நமக்கு ஒரு சடன் சேஞ்சஸும் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்மளுடைய வழியில் கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக கொடுக்குறாங்க. ஸோ நைட் மைக்கேல் ஏஞ்சல் மைக்கேல் வந்துட்டு நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். இவங்களுக்கு உண்டான கலர் வந்து ப்ளூ கலர், இந்த மாதிரி கோல்டன் எல்லோ எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து
ஜூலையோடைய மந்த்துக்கு வந்து 10 ஆஃப் ஏரியல்.